வந்து வரேன். என் பேர் ஜேசுதாஸு. நான் போன வாரம் என் குடும்பத்தில் எல்லோரும் வந்துருந்தேன். என் பையன் வர முடியல. ஏன்னா பையனுக்கு வந்து முட்டியில் வலி, ஒரு 20-24 நாளாக வலி. எப்போ வந்தால் குடும்பத்தில் வந்தாலும் என் பையன் வருவான், நாங்கள் எல்லோரும் வருவோம். வர முடியல, ஒரே கவலை, பையன் வரலையே அப்படின்னு வேண்டியது. பையனுக்கு முட்டி வலினால என்ன காரணம்னா, கம்பெனியில் வந்து சட்டர் கம்பெனியில் பெரிய கீர் செட்ரு பைப்பு வேலை செஞ்சுருக்கும்போது ஆளுங்க பையன் நிற்கும்போது பைப்பு காலில் முட்டியில் விழுந்துருச்சு. விழுந்தோடனே பையனுக்கு வழியில் துடிச்சிட்டா. டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். டாக்டர் சொன்னார், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஜவ்வில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, 10 நாள் மாத்திரை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அதில் தெரிஞ்சுட்டு ஏதாச்சும் ஆர்த்தோஸ்கோபி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். 10 நாள் மாத்திரை சாப்பிட்ருந்தார். அதனால் வர முடியல, கால் வலி. நாங்கள் மட்டும் வந்தோம். திருப்பள்ளியில் வேண்டிட்டு போனோம், நற்கன் ஆசீர்வாதத்தை வேண்டிட்டு போனோம். அதேமாதிரி சந்தியாபுரம் வேணும். சந்தியாபுரம் நாளைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிறோம். எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை நான் என் பையனை கூட்டு போகிறேன் ரெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸ்கேன் ரூமில் பையன் இருக்கும்போது நான் ஜெவமானத்தில் விட்டுக்கிறேன், சந்தியாபுரம் விட்டுக்கிறேன். ஸ்கேன் எடுத்த போகிற ஸ்கேனில் டாக்டர் பார்த்தாரு, கொஞ்சம் இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் வரட்டும், ஒரு 2 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வரும், ரிப்போர்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம், ஆர்த்தோஸ்கோப்பி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னார். நானும் அப்போ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலே ஜெபம் பண்ணிருந்தேன். அந்த பெரிய சீஃப் டாக்டர் எனக்கு நல்லா பழக்கம். ரிப்போர்ட் வந்த பிறகு டாக்டர் சொன்னார், ஜேசாஸ் பயப்பட வேண்டாம், லேசாக ஜம்பு லேசாக கிழிஞ்சிருக்குது, ரொம்ப மைண்டாக மாத்திரை சாப்பிட்டே சரியானு. அப்போயே சந்தியாபுரே போனவன் கூடி நன்றி சொன்னேன். அப்போ நாங்கள் வேண்டும் போன வாரம் வேண்டிய போது சந்தியாபுரே ஆண்டோட பறந்து பேசுங்க, மாதாட்ட பறந்து பேசுங்க, தூயாட்ட பறந்து பேசுங்க. நான் வந்து நிறைய பேர்த்துக்காக வேண்டி இங்கே சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் பையனுக்கு நல்லபடியாக சாட்சி சொல்லியிருந்தேன். ஆனால் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் மாத்திரையே சரியாக சொன்ன சந்தியாபுரி கோடானவன் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, தூயாவிற்கு நன்றி. இன்னொரு சாட்சி வந்து எங்கள் கோயில் பக்கத்தில் சுஷிலா சம்பத்துன்னு வந்துருக்குறாங்க. அவங்க தங்கச்சி உடும்பேட்டில் இருக்கிறாங்க. அவங்க பேர் டெய்ஸி பாபு. நம்ம பக்கசாமியாருக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி இங்கே வருவாங்க. நான் சொல்லி வந்திருக்கிறாங்க. அங்கே மருமகளுக்கு குழந்தை பாய்க்க வேண்டின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வேண்டியதாங்க, எனக்கு சொந்தக்காரங்க அண்ணா அதை மருமகன் வேண்டிங்கன்னு குழந்தை பாய்க்க வந்தோடனே இங்கே சாட்சி சொன்னேன். நான் அந்த பிள்ளைக்கு சுகப்பிரசவம்லாம் வேண்டிங்கன்னா சொன்னேன். அம்மா டெய்ஸி சொன்னாங்க. நானும் அதே மாதிரி வேண்டிகிட்டே இருந்தேன். இந்த 12ஆந்தேதி 15ஆந்தேதி அவங்களுக்கு பிரசவம். நான் போன வாரம் வியாழக்கிழமை வேண்டியிருந்தேன், சந்தியாபுரே அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் இருக்கிறது, சந்தியாபுரே ஆண்டோட பறந்து பேசுங்க, மாதையோட பறந்து பேசுங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை நான் பூசம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அக்கா வந்து சுஷிலா வந்து, அண்ணாண்ணா ரொம்ப சந்தோஷமான செய்தினா, தங்கச்சி மருமகளுக்கு சுகப்பிரசவம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என் காதில் வந்து சந்தியாபுரே நன்றியப்பா நன்றியப்பா சந்தியாபுரே சொல்லி போட்டுது. அப்புறம் அவங்கள்ட்ட பேசினேன். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவம் கொடுத்ததுக்காக, ஆண்டோட பறந்து பேசுக்காக, மாதாவோட பறந்து பேசுக்காக, தூயாவிட்ட பறந்து பேசுக்காக சந்தியாபுரத்துக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, கோடான கொண்டி பிரேசனால் அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சந்தியாபுரம் அழைத்த கிருபைக்காக நன்றி செலுத்தினேன் சந்தியாபுரத்துக்கு. அண்டு என்னுடைய போன வாரத்தில் என்னுடைய மகன் படிக்கிறதுக்கு பாடத்தில் வெற்றி பெற முடியாது. இப்போ அம்மாச்சி எனக்கு நீங்கள் அங்கே வெற்றி பெற எனக்கு உதவி, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு வாங்க, நான் வெற்றி பெற நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல என் மகன் 400 மார்க் மேலே எடுத்திருந்தா நான் சந்தியாபுரம் கோயிலாம் சாட்சி சொல்லி, 400 மார்க் குறைவாக எடுத்திருந்தா நான் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு போனேன். ஆண்டவர் 420 மார்க்கு கொடுத்து அவரை வெற்றி பெற வச்சு சந்தோஷப்படுத்த வைத்த கிருபைக்கு நன்றி. ஆனால் போன வாரத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கணும். எங்கள் நங்கையாளோட வீட்டுக்கார் இறந்துட்டார் 1ஆந்தேதி. அதனால நான் வர முடியாத சூழ்நிலையே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் வெற்றி பெற உதவி செய்தார். நான் வாரமான இந்த மாதமான வந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாம் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரு. உடல் சுக நலத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சந்தியாபுரம் கொடானபடி நன்றி, கொடானபடி ஸ்தோத்திரம். சூரக்குடி ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். போன வாரத்தில் வந்திருந்தேன், ஒரு அக்கா இங்கே கூட்டி வந்தாங்க. நான் வீட்டுக்கு போகிறக்குள்ள சரியாக இருந்தேன், நல்லபடி ஆயிடுச்சு. இந்த சந்தியாபுரம் கொடான நன்றி. ரெண்டாவது எனக்கு டாக்டர் சொன்னது, நீங்கள் சத்துள்ள சாப்பாடே சாப்பிடக்கூடாது, தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு சத்துள்ள சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன். இந்த 1 வருஷமாக உப்பு போடாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. லைஃப் லாங் நீங்கள் உப்பே போடக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஜெபிக்க அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாச்சு.
இங்கே சந்தியாப்பூர் கோயிலில் கூட அந்த சாப்பாடு தான் சாப்பிட்றேன், வீட்லேயும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். மெடிக்கலி இம்பாசிபிள் என்னென்னா டாக்டர் வந்து எனக்கு 2 மாதத்தில் கிட்னியை மாற்றணும், இல்லாட்டினா பிளட் டயாலிசிஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் எல்லாத்தையும் பொய்யாக்கினேன். இயேசு மேலே முழு நம்பிக்கை வச்சேன். 1 வருஷம் ஆச்சு. டாக்டர் 7 சிம்டம்ஸ் வந்து என் உடம்புல சொன்னார். அது ஒரு சிம்டம்ஸ் கூட நான் இந்த 1 வருஷமாக உப்பு போட்டு சாப்பிட்றேன், சத்துணவு சாப்பிட்றேன், ஹோட்டலுக்கு போனாலுமே ஃப்ரைட் ரைஸு எல்லாமே சாப்பிட்றேன். ஏசப்பாவுக்கு வந்து எப்படி எனக்கு நன்றி சொன்னேன்னு தெரியல. மரியே வாழ்க. என் பேர் அல்போன்ஸ். நான் திண்டுக்கல் யாகப்பட்டிலேருந்து வர்றேன். நான் என் வேலை வந்து சென்ட்ரிங் வேலை. நான் சென்ட்ரிங் வேலையில் வந்து இந்த ஒரே சைடு வெயிட்டு வச்சதுனால எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தேன், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து இயேசு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்காமல் பிற ஜாதிகள் எலுமிச்சாம்பழம் சோசியம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து எங்கள் டீச்சர்கள் வந்து வீடு வீடாக வந்து ஆண்டவரை பற்றி போசாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, பைபிள் படி இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் போய் என்னோடய பாரத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அன்னையிலேருந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். கடைசியாக வலி அதிகமாகும் போது நான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் முடிவு பண்ணும்போது அவங்க ஆண்டவர் இயேசு வந்து டாக்டர் மூலியமாக உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நல்லா இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் என்னையே தொட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கிறிஸ்தவனாக இருந்து ஆண்டவர் அறியறதுக்கு 40 வயசு காலமாகி ஆனதுனால நான் இவ்வளோ லேட்டானதுக்கு நான் இடையே வைக்கப்படுறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். புனித சந்தியாபுருக்கு நன்றி சொல்கிறேன். கோடி நன்றி. என் பேர் ஆரோக்கியமாக, என் மகன் பேர் ஜென்சி. அவள் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கா. ட்ரெயினில் போயிட்டு வரையில் லோக்கல் ட்ரெயினு டிக்கெட் எடுத்து போவையில் அந்த டிக்கெட்டோட டைம் முடிஞ்சு போச்சு. டிடிஆர் வந்து தமிழ் போலீஸ் என் பிள்ளையை பிடிச்சி வச்சுட்டு 3-1/4 மணி நேரம் அழுக வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு எங்கள் அம்மா வந்தால் உங்கள் அம்மா உங்கள் அப்பா வர சொல்லுன்னு சொன்னாங்க. நாங்கள் யாருமே போகிற சூழ்நிலையில் இல்லை. உடனே 3 மணி நேரம் அழுதுட்டு என் பிள்ளை மரவப்பட்டி சந்தியாபுரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லையில் ஒரு இந்தி போலீஸ் வந்து என் பிள்ளைய நீ ஏன் அழுகிற கண்ணத்தோட தண்ணி குடி, உனக்கு என்ன இங்கே பிரச்சனைங்கள இந்த மேடம் என்னை மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும் என் பிள்ளை ஃபோனை வாங்கி கொடுத்து நீ என் பிள்ளை மாதிரி இருக்கிறம்மா, உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டுமா, இல்லை நீ எனக்கு எங்கே விடணும்னு கேட்டாரா, இல்லை சார் நான் ட்ரெயின்லேயே போயிருவேன்னு சொல்லி என் பிள்ளை அழுதுட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நம்ம மரவப்பட்டி சந்தியாபுரம் வந்தாருமா, நான் கண்ணை மூடி அழுது திறந்தம்மா, அவர் வந்து ஹிந்தி சார் மூலியமாக நிற்கிறேன். ஒரு தமிழ் போலீஸுக்கு இல்லாத இறக்கம் ஒரு ஹிந்தி சார் வந்து அவர் பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு அழுததும் நான் நேற்று உடனே கிளம்பி போய் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நம்ம சாட்சி சொல்லணும் நம்ம அப்பாவுக்குன்னு. என் பிள்ளைகளுக்கு இன்னமும் மேலும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சந்தியாபுரிடம் வெஞ்சி மன்றாடுகிறேன். மரியை வாழ்க. என் பேர் மரிய ரெச்சி. ஆரிப்பூரிலிருந்து வரேன். என் முதல் குழந்தை 2வது பையன் வந்து மூச்சியே இல்லாததுனால அவள் மொத்தத்தில் அவசரப்படுது. இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம வீட்லேயே போன வாரம் வெளியே போட்டு ஸ்கேன் எடுக்கப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்மா ஊருக்கு போகிறப்ப கீழே வந்து அந்த முதுகு சைடு ஃபுல்லாக தான் ஆயிடுச்சு. 40க்கு வெட்டி அம்மாவுக்கு நல்லபடியாக அதை வந்து எனக்கு சார் சொல்லணும். சந்தியாவுக்கு கோடானோட நன்றி. ஏசப்பாவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ரத்தம் ஜெயம். நான் என் பேர் மரிய சித்ரா, தோமையார்புரம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட 7 வாரம் ஆகுது. இந்த 2 வாரத்துலேயே வந்து எங்கள் வீட்டில் நறுமண வாசனை வந்துச்சு. ஆனால் யாருக்கும் அந்த வாசனை வரல, எனக்கு மட்டும்தான் வந்துச்சு. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கேட்டதுக்கு யாருக்குமே வரலன்ட்டாங்க. போன வாரம் வந்து எனக்கு கோழியும் ஆடு வளர்க்கணுன்னு ஆசை, ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு வேண்டிட்டு போனோம். திடீர்னு எனக்கு பணம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறேன் ஒரு ஆடு வளர்க்கணும், ஆனால் சந்தையில் போய் வாங்க காசு இல்லைன்னு. திடீர்னு எனக்கு சீட்டு விழுந்துச்சு. என் வீட்டுக்காரர் ஃபோன் கொடுத்தாரு, ஆடு இந்த மாதிரி வந்திருக்கு சேனையோட வாங்கிக்கிறியான்னு கேட்டார். ஆடு வாங்கினேன். அடுத்து 2 நாளில் கோழி ஒருத்தவங்க விற்கிறாங்க வாங்குறியான்னு கோழியும் வாங்கினேன். நான் வேண்டிட்டு போய் அந்த 4 நாளில் எனக்கு கிடச்சிச்சு. சந்தியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாகரமாவளியிலேருந்து வர்றேன். நான் 3 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன்.
என் மருமக மில்லுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் திங்கக்கிழமை, அதனால் முடியவே இல்லை. வேலை செய்யாமல் இருந்துட்டு வந்துருந்துருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அதை நான் சந்தியாபுரையே நான் சாட்சி சொல்கிறேன். இந்த பிள்ளைக்கு தேகலை ஆகிடணும், நல்லா இருக்கணும், எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை எடுத்து மூஞ்சியில் அடித்து விட்டு அதுக்கு நெத்தியில் சிலுவையை போட்டு விட்டேன். அந்த தீர்த்தத்தை குடிச்சிச்சு, அது நல்லா ஆயிடுச்சு. கோடான கோடி நன்றி சந்தியாபருக்கு. மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என்னுடைய பேர் பேபி. டாலத்துலேருந்து நான் வந்திருக்கேன். நான் கடைசியாக 3 கோரிக்கைகள் வச்சுட்டு போனேன். ஒன்று, என்னுடைய மகள் படித்து சின்ன வேலை இல்லையே என்ற கவலையோடு நான் அழுதி புலப்புக்கிட்டு போனேன். ஆனால் 3வது வாரத்திலே எனக்கு மகளுக்கு சிறிய வேலை கிடைத்தது. என்னுடைய 2வது பிள்ளைக்கு மார்க்கு கம்மியாக இருக்க வருத்தத்தோடு நான் ஜெயிச்சுட்டு போனேன். கடைசி மார்க்காவது என் மகளுக்கு நல்ல மார்க்காக கிடைக்கணும் என்று. ஆனால் நல்ல மார்க்கு கிடைச்சி என் மகள் நல்ல மதிப்பெண்ணை எடுத்தாள். அதே போல் எனக்கு ஷோல்டரில் ஒரு கட்டி, அதை கரைச்ச முடியாதுன்னு சொன்னாங்க. அதை உடனே காட்டி உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்து எனக்கு நல்லபடியாக என்னை சந்தியாபருக்கு கொண்டு ஒரு சாட்சி உள்ளவளாக மாற்றியதற்காக சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். புகழ். எனது பேர் சகாயராணி, குட்டத்துப்பட்டி. எனது மகள் 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாள். படிப்பாக மறந்து போயிடுவாள். நான் சந்தியாபுரத்துக்கு பாப்பா தேர்ச்சி பெற்றால் சாட்சி சொல்வேன் வேண்டியிருந்தேன். எனது மகள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதுக்காக சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். நாகப்பட்டினத்து வர்றேன். என் பேரனுக்கு உடம்பு சில 3 மாதமாக மூச்சு தண்ணீர் சனியாக இருந்தது. டாக்டர் சொன்னாங்க நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. திண்டுக்கலை ஜிஹெச்லேயே பார்த்தோம். அவங்க முடியலன்ட்டு மதுரைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் 3 வாரத்துக்கு முன்னாடி சந்தியாபுரத்தை வேண்டிட்டு போனோம். நல்லாயிட்டால் சாட்சி சொல்லிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி 3 நாள் ஆகுது. சந்தியாபுரம் கோடான கோடி நன்றி இயேசுவே புகழ். ராணி. நான் இந்த ஊர் தான். என்னுடைய கணவருக்கு மார்ச் 3ஆம் தேதி இரவு 4 மணி போல் வயிற்று வலி பயங்கரமாக இருந்தது. காலையில் டாக்டர்கிட்ட போனோம். அப்போ ஸ்கேன் பண்ணார். பண்ணிவிட்டு அவருக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி 65 கிராம் வால்யூம் அளவுக்கு பெருசாக இருக்குது. அதனால் அவருக்கு யூரோபேக் போட்டு யூரினரி டியூப் போட்டு விட்ருவோன்னு சொன்னார். சரி, போட்டு விட்டாங்க. அது ஒன்றும் செய்யாது, 30 நாளில் சரியாயிரும், 30 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னார். சரின்னு 30 நாள் கழித்து திரும்ப ஸ்கேன் பண்ணோம். அப்போ பார்த்தா ப்ராஸ்டேட் சுரப்பியோட லெவல் 3rd இருந்தது. அதோட 1.5 சென்டிமீட்டர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு இதனோட வியாதியோட பயமே வந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் சந்தியாபுர பீடத்தில் மன்றாட்டு நோட்டில் மன்றாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா ஜபிக்க ஆரம்பித்தேன். புனித சந்தியாபுரட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். பூசை எடுத்தோம், நிறையா வேண்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து திரும்ப ஸ்கேன் பண்ண போனப்போ ப்ராஸ்டேட் ஸ்டோனை எடுத்துட்டாங்க. ஸ்டோனை எடுத்துகிட்டு தான் திரும்ப டியூப் போட்டு விட்டாங்க. அப்புறம் 20 நாள் கழித்து போய் ஸ்கேன் பண்ணப்போ ப்ராஸ்டேட் சுரப்பியோட லெவல் 40 கிராமுக்கு குறைஞ்சிருச்சு. அதாவது 25 கிராம் குறைஞ்சிருச்சு அதனோட வீக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 3rd லெவல் வந்துருச்சு, கேன்சராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ரொம்ப கண்ணீரோடு நான் மாஸ் எடுத்து ஜபிச்சிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்களுக்காக வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. புனித சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி நன்றி. இன்று டியூப் இல்லாமல் நல்லா இருக்கார். நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.